ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கொடைக்கானலில் 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருந்த சாலையை அப்பகுதி மக்களே நிதி வசூலித்து சீரமைத்தனர். பில்டிங் சொசைட்டி 2வது குறுக்கு தெரு பகுதியில் குண்டும் குழிகளாக காணப்பட்ட சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அவர்களை 50,000 ரூபாய் வசூலித்து இந்நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் ஆச்சு இந்த ரோடு போட்டு. இந்த ரோடு போட்டு டேமேஜ் ஆகி நாங்களும் பல முறை எல்லாத்துட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். யாருமே இதை நடவடிக்கை எடுக்கலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் பார்த்தாங்க. பார்த்துட்டு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ நாங்களாம் என்ன செஞ்சோம்னா, பொதுமக்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ப்ளஸ் இங்கே இருக்க காட்டேஜஸ்ஸு, பங்களா இவங்கள்ட்டெல்லாம் நாங்களாக கலெக்ஷன் பண்ணி நாங்களாக எங்களோட ரோடுக்கு தேவைக்கு நாங்கள் அமைச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா டைம் பைக்கில் எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேஜ் ஒர்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேஜ் ஒர்க்கு போடுறதில் இதை போடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுவும் அவங்க போட்டு தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேஜ் ஒர்க்கு போடுறதையும் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இப்போ காலையில் பேஜ் ஒர்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டோம், எங்கள் குழியெல்லாம் இவ்வளோ இருக்குது, இந்த குழியெல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துல போடுறீங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்களால் போட முடியும், நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டாந்தாருக்கு பாருங்கள், இந்த இதெல்லாம் அவங்க போடுறாங்களான்னு பாருங்கள். நாங்கள் போய் கேட்டாலும் யார்கிட்ட வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நடவடிக்கை எடுக்கிறது என்ன பார்த்து செய்யும். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.